அனைவருக்கும் வணக்கம். புல் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த கதை கர்மா பற்றிய கதை. கர்மா என்பது நம் வாழ்வை தீர்மானிக்கக்கூடியது. எல்லோரும் செய்யும் செயலுக்கு ஏற்ற பலன் உண்டு. நல்லது செய்தால் நல்ல கர்மாவும், கெட்டது செய்தால் கெட்ட கர்மாவும் அனுபவிப்பார்கள். ஒரு அடர்ந்த காட்டில் வயதான ஒரு துறவி வசித்து வந்தார். அவரது பெயர் ராகவன். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கர்மாவின் தத்துவத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த காட்டிற்குள் ஒரு இளைஞன் வந்தான். அவன் பெயர் கார்த்திக். கவலையுடனும் குழப்பத்துடனும் தோற்றமளித்தான். கார்த்திக் ராகவனிடம் அணுகி, சுவாமி, என் வாழ்க்கை துன்பங்களால் நிறைந்துள்ளது. எதற்காக இப்படி நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. கர்மா என்றால் என்ன? அது எப்படி செயல்படுகிறது என்று கேட்டான். ராகவன் புன்னகைத்து, கவலைப்படாதே கார்த்திக், உன் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் உதவி செய்வேன் என்றார். அதன் பிறகு ராகவன் கார்த்திக்கிற்கு ஒரு கதையை சொன்னார். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வர்த்தகன் வசித்து வந்தான். அவன் தினமும் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி விற்று பிழைத்தான். ஒரு நாள் விறகு வெட்டும்போது அவன் தவறாக ஒரு பசுவை கொன்றுவிட்டான். அந்த பசுவின் உரிமையாளர் கிராம மக்களை திரட்டி வர்த்தகனை தண்டித்தான். வர்த்தகன் தன் செயலுக்கு வருந்தி தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டான். பல ஆண்டுகள் கழித்து அந்த வர்த்தகன் ஒரு பணக்கார வியாபாரியானான். ஒரு நாள் அவன் காட்டில் பயணித்துக் கொண்டிருந்த போது கொள்ளையர்களால் தாக்கப்பட்டான். கொள்ளையர்கள் அவனை கொன்று அவனுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்தனர். இந்த கதையை கேட்டுவிட்டு கார்த்திக், சுவாமி, அந்த வர்த்தகன் ஏன் கொல்லப்பட்டான்? அவன் ஒரு பணக்கார வியாபாரியாக மாறியிருந்தானே என்று கேட்டான். ராகவன் விளக்கினார். கார்த்திக், அந்த வர்த்தகன் முன்பிறவியில் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்தான். பசுவை கொன்ற பாவம் அந்த பிறவியில் அவனை வறுமையாக வாழ வைத்தது. பின்னர் தன்னுடைய கடின உழைப்பால் பணக்காரனானான். ஆனால் முன்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக அவன் தன் செல்வத்தை அனுபவிக்க முடியாமல் இறந்துவிட்டான். கார்த்திக் புரிந்து கொண்டான். அப்படியானால் நான் என் துன்பங்களில் இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ராகவன் புன்னகைத்து, நல்ல கேள்வி கார்த்திக். நல்ல கர்மா செய்வதன் மூலம் மட்டுமே உன் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும். உன் எண்ணங்கள், சொற்கள் மற்றும் செயல்கள் எல்லாமே நல்லதாக இருக்க வேண்டும். தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காதே. இப்படி நல்ல கர்மா செய்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்றார். கார்த்திக் ராகவனின் வார்த்தைகளை மனதில் பதித்துக் கொண்டான். காட்டிலிருந்து திரும்பி வந்ததும் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்தான். உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருந்தான். சில ஆண்டுகள் கழித்து கார்த்திக்கின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தென்பட்டன. அவன் முன்பு இருந்த துன்பங்கள் மறைந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்த வாழ்வை அனுபவித்தான். அவனது நல்ல கர்மாவின் பலனாக அவன் நல்ல வேலை, அன்பான குடும்பம் என எல்லா வளங்களையும் பெற்றான். ஒரு நாள் கார்த்திக் மீண்டும் ராகவனை சந்திக்க காட்டிற்கு சென்றான். ராகவனை பார்த்ததும் அவன் நன்றியுடன், சுவாமி, உங்கள் வழிகாட்டுதலால் என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. எனக்கு இப்போது மகிழ்ச்சியும் நிறைவான வாழ்க்கையும் உள்ளது. நன்றி சுவாமி என்றான். ராகவன் மகிழ்ச்சியுடன், கார்த்திக், நான் உனக்கு வெறும் வழிகாட்டி காட்டினேன். உன் வாழ்க்கையை மாற்றியது உன் நல்ல கர்மாவே. எதிர்காலத்திலும் நல்லவனாக இருந்து நல்ல கர்மா செய்வதைத் தொடர். நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றார். அதன் பிறகு கார்த்திக் தனது வாழ்நாள் முழுவதும் நல்ல கர்மாவை கடைபிடித்தான். தன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்குச் செய்தான். அவன் கிராம மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தான். கார்த்திக்கின் கதை கிராமம் முழுவதும் பரவி பலர் நல்ல கர்மாவின் பாதையில் செல்ல ஊக்கமளித்தது. நாம் செய்யும் செயல்களின் விளைவுகள் நம்மைத்தான் திரும்பத் தாக்குகின்றன. எனவே எப்போதும் நல்ல எண்ணங்களுடனும் நல்ல செயல்களுடனும் இருப்பதே நம் வாழ்க்கையை சிறப்பாக்கும். கார்த்திக் தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் அவன் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு நாள் ராகவனிடம் சென்று, சுவாமி, நான் நல்ல கர்மா செய்வதால் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்றன என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் பிறவிகளை கடந்து கர்மா செயல்படுகிறதா? நம் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கு நாங்கள் தண்டனை அடைவோமா என்று கேட்டான். ராகவன் புன்னகைத்து, கார்த்திக், உன் கேள்வி நல்லது. பிறவிகளை கடந்து கர்மா செயல்படுகிறது என்பது உண்மை. நம் குடும்பத்தார் செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் விளைவுகள் நம்மையும் பாதிக்கும். ஆனால் அது முழுமையான விதி இல்லை. நம் தற்போதைய செயல்களால் நம் கர்மாவை மாற்ற முடியும். ராகவன் விளக்கமாக, ஒரு விதையை நிலத்தில் விதைத்தால் அது மண்ணின் தன்மைக்கேற்ப செடி, கொடியாக முளைக்கும். ஆனால் நீர் வார்த்து சூரிய ஒளி கொடுத்து பராமரித்தால் அந்த செடி நல்ல பூக்களையும் காய்களையும் கொடுக்கும். அதேபோல்
நம் முன்னோர்களின் செயல்கள் நமக்கு ஒரு விதையை போன்றவை. ஆனால் நாம் நல்ல கர்மா செய்வதன் மூலம் அந்த விதியை மாற்றி நல்ல வாழ்க்கையை அடைய முடியும் என்றார். கார்த்திக் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டான். கர்மா என்பது தண்டனை அளிப்பதற்காக இல்லை, மாறாக நாம் நல்ல பாதையில் செல்ல வழிகாட்டுவதற்காக இருப்பதை உணர்ந்தான். காலம் ஓடியது. கார்த்திக் வயதானான். அவன் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் சந்தித்திருந்தாலும் அவன் எப்போதும் நேர்மையாகவும் கருணையுடனும் இருந்தான். அவன் சேர்த்த செல்வத்தை தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதில் செலவிட்டான். அவன் வாழ்ந்த கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியும் நிறைவும் நிலவியது. ஒரு நாள் அமைதியான தூக்கத்தில் கார்த்திக் காலமானான். அவன் மரணத்திற்கு பிறகு அவனைச் சுற்றிய அனைவரும் அவனை நல்ல மனிதர் என்று நினைவு கூர்ந்தனர். கார்த்திக் தனது வாழ்நாள் முழுவதும் நல்ல கர்மாவை கடைபிடித்ததன் பலனாக அடுத்த பிறவியில் சிறந்த வாழ்க்கையை அடையப் போவதை அவர்கள் நம்பினர். இந்த கதை மூலம் கர்மா என்பது ஒரு சுழற்சி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் எல்லாம் நம்மை திரும்ப பாதிக்கும். எனவே நல்ல எண்ணங்களுடனும் நல்ல செயல்களுடனும் இருப்பதே நமக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நல்லது என்பதை உணர வேண்டும். நன்றி. மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.